வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் கடுகில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடுகு உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா அது கடுகும் கூட. பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் ஏராளமான மருத்துவ குணங்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு கடுகு. கடுகில் உடலுக்கு தேவையான எண்ணெய் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடுகில் இருக்கக்கூடிய சில உட்பொருட்கள் நம்மளுடைய உடலில் கேன்சர் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதனால தான் கடுகு எல்லாம் குழம்புகளுமே நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுகினுடைய விலை சற்று அதிகமாக தான் விற்பனை செய்யப்படுது. இதனால கடுகுல கலப்படமும் செய்யப்படுது. அப்போ கடுகுல என்னென்ன உணவுப் பொருட்களை தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கலப்படம் செய்கிறாங்க, இதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கடுகு நம்ம எப்படியெல்லாம் தரம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஆரோக்கியமான முறையை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குறிப்பாக இரண்டு பொருட்கள் கடுகுல கலப்படம் செய்யறாங்க. ஒன்று கேழ்வரகு, மற்றொன்று ஆர்ஜிமோன் விதைகள். கேழ்வரகு பாத்தீங்கன்னா ஆரியம் அப்படின்னு அழைக்கிறது இருக்கு. ஸோ இப்போ கேழ்வரகு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கடுகு போலவே இருக்கும். ஆனா அளவுல சற்று பெரியதாக இருக்கிறதால நீங்க கடுகு அப்படியே அள்ளி பார்க்கும் போதே அதில் கேழ்வரகு இருக்கிறது எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சற்று விலை அதிகமாக வச்சு விற்கிறதுக்காக இந்த மாதிரி கலப்படம் கேழ்வரகு கூட கடுகு கூட கேழ்வரகு பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது விலை அதிகப்படுத்தி இருக்கிறதால கலப்படம் பண்ணுறாங்க. ஆர்ஜிமோன் விதைகளை கடுகுல கலப்படம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கடுகுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ஜிமோன் விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மத்தண்டு விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஜிமோன் விதைகளை கலப்படம் பண்ணும்போது இது மனித உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பொருளாக இருக்கும்போது இது உங்களுக்கு தீமைகளை அதிகமாகவே ஏற்படுத்தும். இந்த ஆர்ஜிமோன் விதைகள் பொதுவாக பார்ப்பதற்கு கடுகு போன்றே கருமை நிறத்திலும் சிறிய அளவிலும் இருக்கும். இந்த ஆர்ஜிமோன் விதைகள் அடங்கிய கலப்பட கடுகை நம்ம தினமும் உணவுல பயன்படுத்திட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல கொடூரமான நோய்கள் அதை ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு, நாட்கள் செல்ல செல்ல பார்வை கோளாறு, பக்கவாதம், எரித்தீமா அப்படின்னு சொல்லக்கூடிய சரும நோய், தொட்டால் அமுங்கக்கூடிய அளவுக்கு காலில் வீக்கம், இறுதியில் அது உங்களுடைய மரணத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் இந்த ஆர்ஜிமோன் விதைகள் கலந்திருக்கக்கூடிய கடுகை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது. அதே போல் ஆர்ஜிமோன் ஆயில் கலந்திருக்கக்கூடிய உணவுகளையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஆர்ஜிமோன் ஆயில் விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்தியவங்களில் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால் மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஜிமோன் ஆயிலை இந்தியாவில் தடை செஞ்சாங்க. நாம் வாங்கக்கூடிய எண்ணெய் பாக்கெட்டுகளில் ஆர்ஜிமோன் ஆயிலை பயன்படுத்தப்படவில்லை, அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஆர்ஜிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தை பார்த்து தான் இப்போது நம்ம எல்லா ஆயிலையும் நம்ம வாங்கக்கூடியது அவசியம். ஸோ இப்போ நம்ம கடுகில் கலந்திருக்கக்கூடிய கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய கடுகில் ஆர்ஜிமோன் விதைகள் கலந்திருக்கிறத நம்மளால் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். பார்ப்பதற்கு கடுகு போல தோற்றம் கொண்ட இந்த ஆர்ஜிமோன் விதைகள் மேற்பரப்புல சொரசொரப்பாக காணப்படும். சிறிதளவு நீங்க கடுகு கையில் எடுத்து நன்றாக உறுத்து பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கிட்டு நீங்க இருக்கு பார்த்தீங்களா அந்த கடுகு 2லிருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அந்த தண்ணீரில் நீங்க போட்டீங்கன்னா கடுகு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கி அடிப்பகுதிக்கு சென்றுடும். ஆனால் ஆர்ஜிமோன் விதைகள் மேலே மிதக்கும். ஸோ இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை கலப்படம் இருந்தால் அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடுகை கையில் எடுத்து போட்டு அதை அழுத்தி பார்க்கும்போது கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறம் கடுகுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான கடுகு அப்படின்றது அர்த்தம். இதே அது கலப்படம் செய்யப்பட்ட ஆர்ஜிமோன் விதைகள் அதில் கலந்துருக்கு அப்படின்னா வெள்ளை நிறத்தில் அந்த ஆர்ஜிமோன் விதைகளை உடைச்சதுக்கு அப்புறம் அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கலப்படம் செய்யப்பட்ட கடுகு அப்படின்றது அர்த்தம். நீங்க கடுகையும் அந்த ஆர்ஜிமோன் விதைகள் கலந்துருக்கு அப்படின்னா அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கடுகை விட ஆர்ஜிமோன் விதைகள் அளவில் சிறியவை, மேற்பரப்பில் சொரசொரப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசத்தை வச்சு நீங்க கடுகிய ஆர்ஜிமோன் விதைகளையும் பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முறைகளை பின்பற்றி மார்க்கெட்ல நீங்க கடுகு வாங்கும்போது ஆரோக்கியமான கடுகை, கலப்படம் இல்லாத கடுகு வாங்கி பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.